இன்று நாடாளுமன்றத்தில் நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு எதிராக, நாட்டின் பன்முகத்தன்மைக்கு எதிராக, மதசார்பின்மைக்கு எதிராக, சிறுபான்மையினரை சிறுமைப்படுத்தும் வகையில் வந்தே மாதரம் குறித்த மசோதா, பிரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷனல் ஹானர் அமெண்ட்மெண்ட்ஸ் பில் இன்று நிறைவேற்றப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் கருத்துக்களை கேட்காமல், எவ்வித விவாதமின்றி இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். வந்தே மாதரம் அதன் முதல் 2 சரணங்கள், அதில் எந்த ஒரு மத குறிப்பீடுகளோ, எவ்வித ஒரு தெய்வ வழிபாட்டு சொற்களோ இடம்பெறுவதில்லை. அதனால்தான் அந்த வந்தே மாதரத்தின் முதல் 2 சரணங்கள் நமது நாட்டின் விடுதலை போராட்ட முழக்கமாக அங்கீகரிக்கப்பட்டு, அன்று நம் நாட்டின் விடுதலைக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், ரவீந்திரநாத் தாகூர் போன்றவர்களால் இந்த வந்தே மாதரத்தின் முதல் 2 சரணங்கள் தேசிய பாடலாக அங்கீகரிக்கப்பட்டது. ஆனால் அந்த 2 சரணங்களை தவிர்த்து பின்வரும் சரணங்கள் அதில் ஒரு குறிப்பிட்ட மதத்தை, அதில் அந்த மதத்தின் தெய்வங்களை குறிப்பிடும் வகையில் இருப்பதால் அன்று அதை தேசிய பாடலாக அவை சேர்க்கப்படவில்லை. சென்ற ஆண்டு டிசம்பர் மாதத்தில் வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு நிறைவை ஒற்றி நாடாளுமன்றத்தில் சிறப்பு விவாதம் நடைபெற்ற பொழுது நான் இதை குறிப்பிட்டு, எந்த காரணத்திற்காக நம் தேசப்பிதா மகாத்மா காந்தி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போன்றவர்கள் எதற்காக அந்த முதல் 2 சரணங்களை மற்றும் அவர்கள் அங்கீகரித்தனர், பின்னால் வரும் அந்த சரணங்கள் ஏன் அனுமதிக்கவில்லை, நம் நாட்டின் ஒருமைப்பாட்டை குலைக்கும் வகையில், பன்முகத்தன்மையை சிதைக்கும் வகையில் பின்னால் வரும் சரணங்கள் அமைந்துவிடும் என்பதற்காக, நாட்டின் ஒருமைப்பாட்டை பேணி காப்பதற்காக அந்த 2 சரணங்களை மற்றும் அவர்கள் அங்கீகரித்தனர். அது இன்று நாம் அந்த வரலாற்று சிறப்புமிக்க அந்த முடிவு, அதை நாம் மதித்து இன்றும் அதை பின்பற்றிட வேண்டும் என்று நான் குறிப்பிட்டேன். அன்றைய நாளில் நம்முடைய தேசப்பிதா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போன்றவர்கள் எடுத்த இந்த முடிவை எதிர்த்து வந்தே மாதரத்தின் அனைத்து சரணங்களும் இடம்பெற வேண்டும் என்று அன்றைய மதவாத சக்திகள், தேசப்பிதாவை கொன்ற கோட்சே போன்றவர்கள் அன்று வன்மையாக அதை எதிர்த்தனர். அதையும் நான் அன்று சிறப்பு அன்றைக்கு விவாதத்தில் நான் குறிப்பிட்டேன். இன்று திடீரென்று இந்த மசோதாவை, வந்தே மாதரம் இந்த மசோதாவை நிறைவேற்றும் அந்த முயற்சியில் நாடாளுமன்றம் ஈடுபட்ட பொழுது, நாங்கள் என்னை போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதை பற்றிய கருத்தை நாங்கள் சொல்ல வேண்டும் என்று அவைத்தலைவரிடம் நான் முறையிட்ட பொழுது அனுமதி மறுக்கப்பட்டது. திடீரென அந்த விவாதம் அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் கருத்துக்களை பதிவு செய்ய விடாமல் ஒருதலை பட்சமாக ஜனநாயகத்துக்கு எதிராக இன்று அந்த மசோதா இன்று நிறைவேற்றப்பட்டது. நமது நாடு இந்தியா என்கிறது அந்த வந்தே மாதரம் பாடலே, அந்த பாடல் பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு சுதந்திரக்கான எல்லாரும் அவங்க அன்னைக்கு சுதந்திர போராட்ட வீரர்கள் பாடும் பொழுது அது ஜாதி, மதம், மொழி எல்லாம் கடந்து ஒரு நாட்டின் விடுதலை முழக்கமாக இருந்தது அந்த முதல் 2 சரணங்கள். ஆனா இன்னைக்கு அதே வந்தே மாதரத்தை நாட்டின் ஒருமைப்பாட்டை குலைக்கும் வகையில் அந்த பின்னால் வர சரணங்கள், அது குறிப்பிட்ட மதம், குறிப்பிட்ட தெய்வங்களை குறிப்பிடும் வகையில் இருப்பதால் அதையும் சேர்க்கறதுக்கான இன்னைக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இது அன்னைக்கு கோட்சே போன்றவர்கள் அன்னைக்கு இதை தான் அவங்க வரவேற்றாங்க. இன்னைக்கும் மதவாத சக்திகள் இன்னைக்கு அதே முயற்சி ஈடுபட்டு இன்னைக்கு அந்த வந்தே மாதரம் அனைத்து சட்டங்கள் இடம்பெறும் வகையில் இன்னைக்கு தேசிய பாடலை அவங்க இன்னைக்கு அந்த மசோதாவை இன்னைக்கு நிறைவேற்றிருக்கிறாங்க. கண்டிக்கத்தக்கது. நாட்டினுடைய ஒருமைப்பாட்டிற்கு, மதசார்பின்மைக்கு, பன்முகத்தன்மைக்கு எதிரான இந்த மசோதா
இந்த முடிவு, இதை நான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் இதை வன்மையாக நான் கண்டிக்கின்றேன்.